வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஆர்சிபியை வெளுத்து விட்ட தமிழன் சிஎஸ்கேவுக்கு நடந்த சாதகமான விஷயம். எகிரிய ரன் ரேட், புள்ளிப்பட்டியலில் நிகழ்ந்த பெரும் மாற்றம். அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூருவில் நடைபெற்ற 10வது லீக் ஆட்டத்தில் ஆர்சிபி அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நம்ம கேகேஆர் அணி வீழ்த்தி இருக்காங்க. இந்த போட்டியில டாஸை வென்ற கேகேஆர் அணியானது முதல்ல பவுலிங்கையும் தேர்வு செஞ்சாங்க. கடந்த 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு பெங்களூருவில் கேகேஆர் அணியை ஆர்சிபி அணி வீழ்த்தியதே கிடையாது. இந்த சோகத்தை மாற்ற வேண்டிய உத்வேகத்தில் விராட் கோலி அவர்கள் பேட்டிங்கிலையும் களமிறங்கினாரு. விராட் கோலி தொடக்கம் முதலே பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரன்களை சேர்த்தும் வந்திருக்காரு. ஆனா கேப்டன் டு பிளசிஸ் அவர்கள் அதிரடியாக ஆட முற்பட்டு ஒரு சிக்ஸர் மட்டும் அடித்து 8 ரன்களில் வெளியேறிட்டாரு. அதே போல் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நம்ம கேமரூன் கிரீன் அவர்கள் விராட் கோலியுடன் ஜோடி சேர்ந்து அதிரடி காட்டினார். 4 பவுண்டரி 2 சிக்ஸர் என 21 பந்துகளில் 33 ரன்கள் விளாசிய அவர் ரசல் பந்து வீச்சில் போல்ட் ஆகி வெளியேறிட்டாரு. இதே போல ஃபார்மில் இல்லாத மேக்ஸ்வெலும் 19 பந்தில் 28 ரன்கள் சேர்த்து பெவலியை நோக்கி திரும்பிட்டாரு. ஒரு கட்டத்தில் விக்கெட்டுகள் சரிய தொடங்கினாலும் நம்ம விராட் கோலி மட்டும் தனி ஆளாக நின்று அபாரமாக விளையாடி இருக்காரு. 4 சிக்ஸர்கள் 4 பவுண்டரிகள் என 59 பந்துகளில் 83 ரன்களையும் குவிச்சு இருந்தாரு. இறுதியில் நம்ம தமிழன் தினேஷ் கார்த்திக் அவர்கள் 8 பந்துகளில் 20 ரன்களை குவித்தார். இதில் 3 சிக்ஸர்களும் அடங்கும். இதனால ஆர்சிபி அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன்களையும் எடுத்தாங்க. 183 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் கேகேஆர் அணி களமிறங்க நடப்பு சீசனில் புத்தம்புதிய வியூகத்தை கையில் எடுத்தது கேகேஆர் அணி. தனது ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய தொடக்க வீரராக களமிறங்கிய சுனில் நரேன் அவர்கள் 5 சிக்ஸர் 7 பவுண்டரி என ஆர்சிபி பந்து வீச்சை பறக்கவிட்டார். இதன் மூலம் 22 பந்துகளில் அவர் 47 ரன்களையும் விளாசினாரு. இதே போலதான் இங்கிலாந்து வீரர் பின் சால்ட்டும் 20 பந்துகளில் 30 ரன்களை சேர்க்க இதில் 2 பவுண்டரிகளும் 2 சிக்ஸர்களும் அடங்கி இருக்கு. இதன் மூலம் முதல் விக்கெட்டுக்கு கொல்கத்தா அணியானது 6.3 ஓவர்களிலேயே 86 ரன்களையும் சேர்த்து நல்ல தொடக்கத்தையும் கொடுத்துட்டாங்க. இதனையடுத்து இருவரும் அடுத்தடுத்த ஆட்டமிழக்க ஆர்சிபி அணி ஆட்டத்திற்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த வீரரான வெங்கடேசையர் அவர்கள் ஆர்சிபியின் கனவுக்கு சுக்குநூறாக உடைக்கும் அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங்கையும் வெளிப்படுத்தியிருந்தாரு. 4 சிக்ஸர் 3 பவுண்டரி என 30 பந்துகளில் அவர் அரை சதமும் அடிச்சாரு. இதே போலதான் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரும் 24 பந்துகளில் 39 ரன்களை சேர்க்க கேகேஆர் அணியானது 16.5 ஓவர்களில் எல்லாம் 3 விக்கெட்டுகளை இழந்து வெற்றிகளையும் பெற்றாங்க. இதன் மூலம் 2015ஆம் ஆண்டு முதல் ஆர்சிபி அணி ஒரு முறை கூட கேகேஆரை தனது சொந்த மண்ணில் வீழ்த்தியதே கிடையாது. மேலும் இந்த போட்டியில் தற்போது ஆர்சிபி அணி தோற்றதன் காரணமாக ஆர்சிபி அணியின் லட்சணம் வெளிப்படையா தெரிய வந்திருக்கு. சொந்த மண்ணிலேயே இவ்வளவு கேவலமான விளையாடி சொதப்பியுள்ளார்கள். இதனால் தற்போது ஆர்சிபி அணியுடன் சிஎஸ்கே அணிக்கு கடைசி லீக் ஆட்டம் நடைபெற உள்ளது. அந்த போட்டியில் இதே சின்னசாமி மைதானத்தில் தான் நடைபெற உள்ளது. தங்களது சொந்த மைதானத்திலேயே கேவலமாக சொதப்பியுள்ள ஆர்சிபி அணியை வீழ்த்துவது என்பது சிஎஸ்கே அணிக்கு எளிதான ஒன்றுதான். இதனால சிஎஸ்கே அணிக்கு புள்ளிப்பட்டியலில் 2 புள்ளிகள் கிடைப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.